வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது NICL AOக்கான ஒரு 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 மோட்டிவேஷன் சொல்லலாம், லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் ஒரு 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 பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது, CWJ40 கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சூப்பர் பேட்சில் ராயல் பாஸ்க்குள்ளே சூப்பர் பேட்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சூப்பர் பேட்ச் தேவைன்னா அதை வாங்கிக்கோங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது queries, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அட்டம்ப்ட்டு ஏதாவது எப்படி சார் இருந்துச்சு எக்ஸாம் கேட்கணும்னா இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, என்னோட மொபைல் நம்பர் தரேன். எக்ஸாம் முடிச்ச எல்லாருமே கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இதுதான் என் நம்பர். ஸோ இதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, எந்த queriesனாலும் கூப்பிட்டுக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன், எக்ஸாம் முடிச்சுட்டு ஷிஃப்ட் முடிஞ்சதுமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் சார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாமை பற்றி பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கோங்க. சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன், எக்ஸாம் சென்டரில் ஒரு ஐடி ப்ரூஃப் இது மேட்ச் ஆகலப்பா, வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்து உள்ளே போனவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 2 ஐடி ப்ரூஃபு, அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் கையில் வச்சிருக்க வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் த டைம், உங்களுக்கு இப்போ 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா ஒரு 12:30க்குள்ளலாம் நீங்கள் சென்டருக்கு போயிருங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ரீசெண்டாலாம் பார்த்துருப்பீங்க, இந்த TNPSC எக்ஸாமுக்கு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக போனதுக்கெல்லாம் உள்ளே விடாமல் இருந்தாங்க. இவங்களும் அப்பப்போ திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி விசித்திரமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டா உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னுவாங்க. அதனால தயவு செய்து 12:30க்குள்ளே உள்ளே போயிருங்க. சரிங்களா? 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். எப்போ ரிப்போர்ட்டிங் டைமோ, இப்போ இல்லை, எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிருங்க. சரிங்களா? இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அடுத்ததாக எக்ஸாமுக்கு வருவோம். போன வருஷம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா NICL AOக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கொடுத்து கட் ஆஃப் ரொம்ப ஹையஸ்ட்டாக வச்சுருந்தாங்க, ஒரு 75+ வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படியும் இருக்கலாம், திடீர்னு மாடரேட்டாகவும் இருக்கலாம். ஸோ கஷ்டமாக இருக்காதான SBPO IBSPO லெவலில் கஷ்டமாக இருக்காது. ஈஸி டு மாடரேட் இல்லை மாடரேட்டாக இருக்கலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர்லாம் கம்பேர் பண்ணாமல் நம்ம அந்த வேக்கன்சிக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கணும்டா, நம்ம கான்ஃபிடென்ட்டாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமுக்குள்ளே போகும்போது, சென்டருக்குள்ளே போகும்போது யாரோடையுமே டிஸ்கஸ் பண்ணிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போய் அங்கே பதட்டப்படக்கூடாது. திடீர்னு இடையில எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே உங்கள்கிட்ட சிக்னேச்சரு லெஃப்ட் தம்பு வாங்குவாங்க, திடீர்னு சிஸ்டம் ஸ்டக் ஆகும். பதட்டப்பட்டுறாதீங்க. பதட்டப்பட்டாலே நமக்கு படபடப்பு ஏற்படும், தவறுகளுக்கு அதே வழிவகுக்கும். ஸோ தயவு செய்து எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி எந்த பதட்டமுமே நம்ம மைண்டில் எதை பற்றின ஒரு வெக்ஸுமே இருக்கவே கூடாது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், அந்த ஃபுல் எஃபர்ட்டை அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியரில் நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நம்ம நல்ல ஒரு அட்டம்ப்டை கொடுக்கணும், அக்யூரஸியாக கொடுக்கணும். முக்கியமாக அக்யூரஸி முக்கியம். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிறீங்க, போய் இப்போ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேபி ஃபஸ்ட்டு இங்கிலீஷு ஆப்டி, அடுத்து ரீசனிங் ஓப்பன் ஆகலாம், இல்லை எப்படினாலும் ஓப்பன் ஆகலாம். சரியா? எந்த செக்ஷனுக்குள்ளே போனாலும் ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில சமயம் மிஸ்செல்லேனியஸ் ஈஸியாக கொடுத்துட்டு பசில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பேன், திடீர்னு பசில் ஈஸியாக கொடுத்துட்டு மிஸ்செல்லேனியஸ் ட்விஸ்ட் வச்சுருப்பான், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே ஒரு அனாலிசிஸ்க்கு வருவீங்க. இதை ஃபஸ்ட் எடுக்கணும், இதை செகண்ட் எடுக்கணும், இதை தேர்ட் எடுக்கணும், இதை லாஸ்ட்டாக எடுக்கணும். எப்போயுமே பசில் சீட்டிங் லாஸ்ட்டாக தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இப்படி தான். ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், கொஸ்டின் செலெக்ஷனும் அக்யூரஸியும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இப்படி அட்டம் பண்ணிக்கோங்க. ஆப்டியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சிம்பிளிஃபிகேஷன் குவாட்ரட்டிக்லாம் கஷ்டமாக கொடுத்து அப்ளிகேஷன் ஈஸியாக கொடுத்துருப்பான், இல்லாட்டி திடீர்னு அப்ளிகேஷன் சம் கஷ்டமாக கொடுத்துட்டு இது ஈஸியாக கொடுத்துருப்பான். ஸோ கொஸ்டினை போய் உள்ளே ஒரு நிமிஷம் பார்த்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? செலக்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் வரும், அப்போ நீங்கள் போட முடியும். திரும்பியும் சொன்ன அக்யூரஸி ரொம்ப முக்கியம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் எவ்வளோ வச்சுருந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்ன 12.75 எதுக்கு? இங்கிலீஷ்க்கு.
ரீசனிங்க்கு 5.25, ஆப்டிக்கு 4.25 வச்சிருந்திருக்காங்க. சரிங்களா? கிளியரா நான் சொல்றது? ஸோ இப்படி வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அவங்க என்ன மினிமம் கட் ஆஃப்னு ஒன்று வைக்கிறாங்களோ அதை கிளியர் பண்ணணும் அப்படின்றத அர்த்தம். இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தான் வந்து உங்களை கிராக் பண்ண வைக்கிறதுக்கு மேஜர் ரோல் கிளியராக யூஸ் பண்ணும். இங்கே வந்து நம்ம எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, அக்யூரஸியாக எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்குறோன்றது தான் முக்கியம். நீங்கள் நல்லா தான் படிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாள் நல்லா ஓடி இருக்கீங்க, நிறைய அவமானங்கள் நிறைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு வெறியாக்கி எக்ஸாம் சென்டரில் அதை மைண்டில் ஏற்றி பக்காவாக அட்டன் பண்ணும். ப்ரெஷராக அட்டன் பண்ணக்கூடாது. இவ்வளோ பேர் நம்ம அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இவ்வளோ நாளாக நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்காண்டி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் கட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை மைண்டில் ஏற்றுனீங்கனாலே உங்களுக்கு ப்ரெஷர் அப்படியே குறைஞ்சி நம்ம இதில் ஜெயிச்சே ஆகணுண்டான்னு நீங்கள் எடுப்பீங்க. மற்றதெல்லாம் மண்டையில் போட்டு வெக்ஸ் ஆகிக்காதீங்க. சென்டரில் போய் எக்ஸாம் எடுக்கும் போது அந்த ப்ரெஷரை அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஈஸியானதை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ண உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும். சரிங்களா? எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்டக்காகி ரொம்ப நேரம் யோசித்து உட்காரக்கூடாது. அப்படி யோசிக்கிறோம்னா உடனே எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? இங்கிலீஷ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ரீசன் நீ போடுற மாதிரி தான் அவனும் போடுவான். ஏன்னா ரீசனிங் எல்லாருக்குமே வரக்கூடியது. ஆப்டியுமே ஒன்றை விட அவன் 2-3 மார்க் தான் கூட எடுப்பான்னு வச்சுக்கேன். ஆனால் இந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்துல தான் உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் நிறைய மார்க் வரும். ஸோ அதனால இங்கிலீஷ் கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணுங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதான். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட போங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம். எக்ஸாம் முடிச்சதுமே என் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு. சரியா? ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்டை பேசுனா தான் ஓ இவ்வளோ இப்படி இருந்திருக்குன்னு நம்ம ஒரு கணிப்புக்கு வந்து நம்மளும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களிருந்து விடுவது உங்கள் ஜாக்சன். இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துட்டு ஐயோ அவ்வளோ வந்துடுமோ இவ்வளோ வந்துடுமோ அப்படின்லாம் எதையும் மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. இதுக்காண்டி நான் ஃப்ளூக்கில் அடிக்கிறேன், இங்கிலீஷில் ஃப்ளூக்கில் அடிக்கக்கூடாது. இப்போ நம்ம எழுத போகிற கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கணும், அதில் நம்ம பெஸ்ட்டை எப்படி கொடுக்கணும், அதுதான் உன் மைண்டில் இருக்கணும். அதை பெஸ்ட்டாக பண்ணு. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தலாம் குழப்பிக்காத. நீ இருக்க வேக்கன்சியில் ஒன்று உனக்குன்னு நினச்சி எழுது. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10-10.